ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுங்கிறது வந்து ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரியில வருது. ஓகே. இது ம். ஹைபிரிட் கேட்டகரிஸ்ல தான் வருது. இதில எப்படி ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுக்குறாங்க அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னா, பிரைஸ் டிஃபரன்ஸஸ் பிட்வீன் 2 ஸ்டாக் மார்க்கெட். ஓகே. 2 மார்க்கெட். ஸோ தேர் ஆர் 2 மார்க்கெட் இஸ் தேர். ஒன் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில பார்த்தீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஒரே நேரத்தில ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஸ்டாக் வந்து கேஷ் மார்க்கெட்ல வாங்கி, சப்போஸ் அது ஃபியூச்சர் மார்க்கெட்ல அதிகமா போயிட்டுருக்கு அப்படின்னா, அங்க விப்பாரு. ஸோ ம். 2மே நடக்கிறது வந்து சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில நடக்கும். ஸோ ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் வந்து ஈக்விட்டி கேட்டகரைசேஷன்ல தான் வருது. செபியோட நார்ம்ஸ் பிரகாரம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹைபிரிட் கேட்டகரிஸ்ல ஒரு ஒரு சின்ன பார்ட். ஸோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் மூலமா தான் வர்ற பெனிஃபிட்ட வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்றாங்க. திஸ் இஸ் கால்டு ஆர்பிட்ரேஜ். ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெட்ஜிங்னு அர்த்தம். ஓகே. ம். ஸோ ஹெட்ஜ் பண்றது மூலமா இந்த பிரைஸ் டிஃபரன்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் மார்க்கெட்டில் ஒன்று வாங்கி அதையே ஃபியூச்சர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ இந்த 2 மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரைஸஸை வந்து தே ஆர் பாசிங் ஆன் டு த இன்வெஸ்டர்ஸ். ஸோ இதுதான் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இப்படி தான் ஒர்க் ஆகுது.